அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவில்களில் விளக்கேற்றும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள். அதாவது கோவிலில் விளக்கேற்றும் போது நிறைய பேர் சில தவறுகளை செய்வாங்க. இன்னொன்று சில பேர்த்துக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும். அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கோவிலில் நம்ம போய் வழிபாடு பண்ணும்போது நிறைய சம்பிரதாயங்கள் அதுக்கு இருக்குது. அதை நம்ம எல்லாருமே கரெக்டாக பின்பற்றுறோமா அப்படின்னா கொஞ்சம் குறைவு தான். அதே மாதிரி மூலவருக்கு நம்ம மூலஸ்தானத்தில் தீபாராதனை காட்டும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணை மூடி வழிபாடு பண்ணிடுவாங்க. அது தவறான ஒரு செயல். ஏன்னா நம்ம அந்த தீப ஜோதியில் இறைவன் நமக்கு முழுமையாக தரிசனம் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அது இருக்குது. அப்போது அந்த தீப ஆராதனையை நம்ம பார்க்கணும். அந்த ஜோதி இதில் நம்ம கடவுளை வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் மேக்ஸிமம் கண்களை மூடாமல் முழுமையாக அந்த இறைவனை நம்ம ரசித்து இறையை நம்ம வழிபாடு பண்ண வேணும். இனிமே அந்த தவறுகளை கொஞ்சம் யாரும் நம்ம மாற்றிக்கலாம். தெரியாதவங்க, ஏன்னா மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி. சரி, ஓகே. கோவிலில் நம்ம விளக்கேற்றும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல வேணாலும் போய் நம்ம வழிபாடுக்கு விளக்கேற்றிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி எந்த திசை நோக்கி வேணாலும் நம்ம வழிபாடு பண்ணிடலாம், ஏற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, கோவிலில் அவங்க அவங்களுடைய கோவில்களில் விளக்கேற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இடம் அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு தான் நம்ம விளக்கேற்ற வேண்டும். அதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம விளக்கு ஏற்றிட்டு அதை எடுத்து சாமிக்கு பகுதி, அது சுவாமி இருக்க பகுதியில் நம்ம காட்டுற மாதிரி, நம்ம தீப ஆராதனை காட்டுற மாதிரி விளக்கை எல்லாரும் சுற்றி சுற்றி காமிப்பாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம அதை அப்படி எடுத்து காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கோவில்களில் அதாவது கர்ப்பகிரக மூலஸ்தானத்தில் அவங்க காட்டுற அந்த தீபம் மட்டுமே இறைவனுக்கு காட்டப்பட வேண்டும். நம்மளுடைய விளக்கு நாம் ஏற்றி மனதார அதை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் அதை அதாவது சுவாமி மேக்ஸிமம் எல்லா கோவில்களையும் கிழக்கு பார்த்து இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தீபம் மேற்கு, அதாவது இறைவனை அந்த மூலஸ்தானத்தை நீங்கள் எந்த சுவாமிக்கு இது பண்ணுறீங்களோ அங்கே நோக்கி வைக்கிற மாதிரி விளக்கை நீங்கள் வச்சிடணும். இதுதான் நமக்கும் நல்லது, நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய பரிகாரங்களுக்கான விஷயங்களுக்காக நம்ம சீக்கிரம் நடக்கணுங்கிறதுக்காகவும் நல்லது. ஸோ அப்படி தான் செய்யணும். அதே மாதிரி மற்றவர்களோட தீபத்தில் விளக்கு பிடிச்சிக்கலாமா அப்படின்னா, அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம தீப்பெட்டி இது நம்ம ஓசி வாங்கிறது கொடுங்க அப்படி சொல்லி நம்ம வாங்கி பற்ற வைக்கிறதுனால தவறு ஒன்று கிடையாது. ஆனால் அங்கே இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கு போடணுன்னு இருந்திருப்பாங்க, அங்கே போய் மறந்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து திரி வாங்கி அவங்கக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி நம்ம விளக்கு போடுறதுல இது கிடையாது. நாமளே திரும்பவும் முடிஞ்சால் வெளியில் போய் கோவிலுக்கு வெளியில் போய் வாங்கிட்டு போட்டால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அகல் விளக்கு எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அங்கே ஏற்கனவே தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அந்த தீபத்திலையே எடுத்துகிட்டு நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. மேக்ஸிமம் அகல் விளக்கு நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகிறதே தான் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இல்லை நம்ம மறந்துட்டோம், எண்ணெய் திரி எல்லாமே கொண்டு போயிட்டீங்க, விளக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா அங்கே எரிந்து முடிந்த அந்த விளக்கு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு கழுவிட்டு, சரிங்களா, கழுவிட்டு திரும்ப நீங்கள் புதிதாக மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு பிறகு நீங்கள் கொண்டு போன நெய்யோ விளக்கோ எண்ணெயோ எடுத்து நீங்கள் திரி போட்டு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இது பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அடுத்தவங்க எரிஞ்சு முடிஞ்ச விளக்க பரிகார விளக்கு அணைய போகிற மாதிரி இருக்குது, அதில் அப்படியே நம்ம எண்ணெயை ஊற்றி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வேண்டுதலுக்காக சில பரிகாரங்களுக்காக அதை செஞ்சுருப்பாங்க. அதற்கு நாம் நம்மளுடைய வேண்டுதலை அதில் போய் நம்ம சேர்க்க முடியாது.
ஸோ நம்ம வந்து தனியாக செஞ்சுக்கிறது தான் இதில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் பேசக்கூடாது. நம்ம விளக்கு ஏற்றும்போது நம்ம என்னன்னா நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைக்கலாம். இல்லைன்னா அந்த இறை நாமத்தை நம்ம வந்து மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டோ வாய் விட்டு சொல்லிட்டோ நீங்கள் வந்து விளக்கு ஏற்ற வேணும். விளக்கு ஏற்றும் பொழுது தேவையற்ற விஷயங்களை பேசிச்சுட்டு, ஏன்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வரதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதோ கடமைக்காக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்பொழுதே ஃபோன் பேசுவாங்க. அப்படியே வேக வேகமாக அந்த கடவுளை பார்த்தோமா பார்க்கலையா அப்படின்றத கூட கவனிக்காமல் சுற்றி வருவாங்க. இறை நம்ம அதாவது கோவிலுக்கு போகும்போது நமக்குள்ளே உள்ள ஒரு பாசிட்டிவ் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு மன அமைதி கிடைக்கும். அதையே அங்கே போயிட்டு இழந்துட்டு அங்கே போயும் எங்கள் வீட்டில் இப்படி நடந்தது, அது நடந்தது, இது நடந்ததுன்னு சொல்லி நம்மளுடைய விஷயங்களையே நம்ம போட்டு பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலனே நமக்கு வந்து முழுசாக கிடைக்காது. ஸோ தெய்வங்களை அருளை வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறபோது அவசர அவசரமாக செய்யாமல் அதுக்கு நீங்கள் விளக்கு போடாமையே நீங்கள் இருக்க இடத்துல இருந்தே மனதார அமைதியாக கடவுளை வேண்டிக்கிட்டாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அங்கே போயும் பல விஷயங்களை பேசிட்டும் உங்களுடைய அந்த அருளை பெற முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்க கூடாது. அதனால தான் தனி இடம் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நீங்கள் விளக்கேற்றி உட்காந்து வழிபாடு பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு அந்த விளக்கை பார்த்த மாதிரி கூட உட்காரலாம். இல்லையா இறைவனை நோக்கி அமர்ந்து ஒரு 10 நிமிடமாவது அங்கே இருக்க என்ன தெய்வமோ இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமோ எதையோ ஒன்று நினைத்து கண்மூடி தியானம் மாதிரி அமைதியாக உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மனசில் உள்ள பாதி நீங்கள் என்ன பிரச்சனைக்காக இருக்கீங்களோ அந்த பாதி பிரச்சனை வந்து ஒரு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் விளக்கேற்றும் போது வேறு யார்கிட்டையும் எதையும் பேசாமல் இறை நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து விளக்கேற்றுங்க. அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். எலுமிச்சை விளக்கு வந்து போடுறாங்க இல்லையா, அது நம்ம போடலாமா, அது போட்டால் என்ன பலன், எப்படி போடணும் இப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரப்போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.